அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி திங்கட்கிழமை ஜூன் 28 இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃப்யூச்சர் ரியாலிட்டி இன் திரு செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கும் ரொம்ப நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு சந்திக்கிறேன். ஸோ முதலாவதாக அஃப்கோர்ஸ் டாப் ஆஃப் தி ஹவரில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் நம்மளோட ப்ரீமியர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஜ் 2 ரீஓப்பனிங்ஸ் பற்றி நிறையா பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுதான். அது தொடர்ந்து நம்ம டொரண்டோவோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் அவங்களோட அப்டேட், கோவிட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை பேச போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் அடுத்ததாக கெனேடிய வளம், ஒரு பொலிட்டிக்கலி முக்கியமான செய்தியை பற்றி தான் பேச போகிறோம். கனடாவோட என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள் ரொம்ப சீக்கிரமே அவங்களோட பதவியை விட்டு இறங்குறதாகவும் மறுபடியும் எலெக்ஷனில் போட்டி போட போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் அழகான பாடல் கலையரங்கத்தில் கெனேடிய ப்ரொடக்ஷன் பாடல் ஒன்றை பார்க்க போகிறோம். அண்ட் அஸ் யூஷுவல் மற்ற முக்கியமான செய்திகள் நியூஸ் செக்மெண்ட்டில், அப்புறம் இன்றைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ அடுத்ததாக டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போவோம் டைரெக்டாக. ஸோ ஸ்டேஜ் 2ஓட ரீஓப்பனிங் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1ல் ரொம்ப நாள் இருந்துட்டோன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது வேக்சினேஷன்ஸ் பெட்டரான ஒரு சிச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் 75% பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் மோர் தென் 30 to 35% பீப்புள் வந்து செகண்ட் டோஸும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டேஜ் 2 ரீஓப்பனிங்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த புதன்கிழமை ஜூன் 30 ஸ்டேஜ் 2க்குள்ளே போகிறோம் நம்ம. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களோட திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ஸ்டேஜ் 2 ரீஓப்பனிங் மட்டும் இல்லாமல் மிஸ்கோக்கா ஏரியாவில் ஒரு கம்யூனிட்டி சென்டர் ரீஓப்பனிங் பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். His family's been working on your behalf for decades, and you won't find anyone more committed to this area. That's why it's such an honor for me to be here with him to announce an investment of $16 million into a building
a new multi-purpose community center. And I've always, it's actually right in the heart of Bracebridge, I've always said community centers are absolutely critical in every single area throughout this province. It brings people together. And there's a couple other champions I got to mention. My good friend, Mayor Smith. I have to tell you, and Norm knows this, Mayor, I think he called me every single week, literally every single week, to find out what was going on. So he was pushing it, but that, you're doing your job when you call me every single week. Along with the district Muskoka chair, John Klink, and chair, you're right behind it and doing a great job as well for the whole area, and the district council as well. This has been a true Team Ontario effort, and it will benefit the people of Bracebridge for decades to come. Bringing vital infrastructure projects like this into hard-working Ontario communities is a priority for this government. And we know that community centers are the heart and soul of towns like Bracebridge. And you heard Norm talk about the story about playing hockey. I can promise you, as soon as we get this arena built, this old guy here is going to slap on the skates and we're going to go for a little skate around. What it does, it brings people together for recreational activities, events, and learning opportunities. And I know that coming together as a community has been sorely missed for the past 15 months. But standing here today, I can say that the light at the end of the tunnel is brighter than ever before. As we proceed on Wednesday into step 2 of the provincial reopening, our frontline heroes deserve all the credit. And so I just want to mention another shout out to our frontline heroes in the town of Bracebridge, and especially the Simcoe Muskoka District Health Unit, for all your efforts throughout this COVID-19. And folks, I got to tell you, they sent me a text the other day, and the people of Ontario get all the credit, the frontline healthcare heroes. They sent me a message that we did 250,000, and it seems like a common number now, but you just think of 250,000, that's 1/4 of the entire U.S. in one day. So 330 million versus 15 million. It just shows what champions we have here in Ontario, and we wouldn't be here without each and every one of them. And we're truly, truly grateful for everything you've done. I want to thank you. God bless Ontario. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயந்தான் சொல்லணும், ஸ்டேஜ் 2 ரீஓப்பனிங். ஸோ இந்த ஸ்டேஜில் நிறைய நல்ல விஷயங்கள். ஹேர் கட் பண்ண முடியாமல் நிறைய பேர் நிறைய லாங் ஹேர் வச்சிட்ருக்கிறவங்கெல்லாம் புதன்கிழமை அன்னைக்கு ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஹேர் சலூன்ஸ், நெயில் ஸ்பாஸ், இந்த மாதிரியான இடங்கள், பர்சனல் கேர் இடங்கள் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது. டைனிங்கும் அவுட்டோர் டைனிங் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் வந்து 4 people தான் பர் டேபிள். ஸோ அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்னமும் ஜிம் போன்ற இடங்கள் தான் பெருசாக இன்னும் ரீஓப்பன் ஆகலை. அது ஸ்டேஜ் 3 தான் ரீஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்டேஜ் 2 நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒன்டாரியோவில் என்ன மாதிரி நம்பர்ஸ், கோவிட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 பாசிட்டிவ் கேசஸ் தான் இன்றைக்கி ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து லாஸ்ட் செப்டம்பர் தான் இந்த லோ நம்பர்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறமே இன்க்ரீஸ் ஆகி இப்போ தான் மறுபடியும் அந்த நம்பர் கிட்ட வந்துட்ருக்கோம். ஸோ இது அபவுட் 1.8% பாசிட்டிவிட்டி ரேட். ரொம்பவே கம்மியான கேஸ். அதாவது ஃபார் எவ்ரி 100 people டெஸ்டட் 2% தான் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் வருது. ஸோ இது ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கோம் தான் சொல்லணும். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி போயிட்டுருந்தா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரீஓப்பன் ஆகி கூடிய சீக்கிரமே நார்மலுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கை எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ இது ஒன்டாரியோ பற்றியான அப்டேட். பட் டொரண்டோ மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அப்டேட்? அஃப்கோர்ஸ் நேற்று இந்த செய்தியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கோஷியா பேங்க் எரீனாவில் வந்து நேற்று ஒரு நியூ ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. 26,000 பீப்புளுக்கு வேக்சினேஷனை ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் 1,000 தான் வந்து நியூ டோசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ். மீதி 25,000 கேசஸ் வந்து செகண்ட் டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அகேன் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட். ஸோ இது வந்து நம்மளோட பாசிட்டிவிட்டி, அதாவது வேக்சினேஷன் பாசிட்டிவிட்டி ரேட், எத்தனை பேர் 2 வேக்சினும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்பரை வந்து ஒரு பெரிய புஷ் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸஸில் தான் லாஸ்ட்டாக ஒரு
ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க. 17,000 கேசஸ்க்கு 17,000 டோசஸ் கொடுத்து அந்த ரெக்கார்டை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நேற்று நடந்த இந்த 26,000 வேக்சினேஷன்ஸ்னால அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நியூ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மற்ற அப்டேட்ஸோட நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். More than 3.3 million vaccine doses have been administered in our city, now including more than 105,000 doses this past weekend alone. That huge number includes the more than 26,000 doses administered yesterday at Toronto Vaccine Day at Scotiabank Arena. And I want to say thank you. It was an incredible event. And I want to say thank you to our partners, including in particular UHN and Michael Garron Hospital. They did all the healthcare part of this. And of course, MLSE, Maple Leaf Sports and Entertainment, and Scotiabank helped us with the facilities and with other things that made the occasion enjoyable for people. But the real heart and soul of the whole thing was the hundreds, literally hundreds. I think the estimates were about 800 people who came out, some staff, but many others volunteers, to help make sure the day was as well organized as it was, and I think met the satisfaction of all the people, the 25,000 plus people who came out. I want to also thank the people who did come out to get vaccinated yesterday. It really was quite something. I stood there for several hours talking to people in the lineups which were moving. It wasn't really a lineup where you stood for very long, which is a good thing. And I think those people did something for themselves and for their families and coworkers, and they helped make a little bit of history. I wasn't too hung up on whether we set records or not, but I just thought the notion of having thousands of vaccinations take place on a given day at such an important stage in our battle with COVID-19 was very important. We're making great progress in the vaccination effort, and I firmly believe that it will help protect our city as we move into stage 2 on Wednesday, when quite literally hundreds of additional businesses will be able to open their doors. As of this morning, everyone in Toronto, including young people aged 12 to 17, is eligible to book an accelerated second dose of COVID-19 vaccine. To accommodate this surge in demand for vital second doses, and the second doses are vital for everybody without exception, I'm announcing today that the City of Toronto immunization clinics will be adding 375,000 vaccination appointments, 125,000 appointments for the week of July 5th, 125,000 appointments for the week of July 12th, and another 125,000 appointments for the week of July the 19th. These appointments will be available in the provincial booking system tomorrow morning. These 375,000 appointments build on Team Toronto's success with Toronto Vaccine Day, where 26,771 people were vaccinated, and it will help us continue the city's progress towards getting people fully vaccinated. We had a presentation on this morning, as we normally do, and you can see that there are areas of the city where we have to continue with our work to make sure that these vaccinations are accessible to people who might have a little more difficulty for one reason or another getting themselves vaccinated, first or second dose. I want as many people as possible fully vaccinated over the next 2 weeks so that we are prepared as best we can be to move into step 3 of the reopening, because obviously step 2 comes about this week and we want to move to step 3 as soon as is possible. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்னும் வேக்சினேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பாசிட்டிவிட்டி, அதாவது ஹர்ட் இம்யூனிட்டி நம்ம எப்போ கொண்டு வரோமோ அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்ற ரியாலிட்டி தான் இன்னமும் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வேக்சினேஷன் ரேட்ஸ் இன்னும் ஃபாஸ்டராக மூவ் ஆகி நம்ம ஸ்டேஜ் 3க்குள்ளே சீக்கிரமே போகணுன்றது தான் நம்மளோட ஹோப். இது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் 2ல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அ மந்த் இருந்தால் தான் ஸ்டேஜ் 3க்கு போக முடியும். பட் ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவிட்டி நம்பர்ஸ், கோவிட் நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகி வேக்சினேஷன் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டைம் லைன் கூட குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு தான் பார்த்துக்கிட்ருக்குறோம். ஹோப்ஃபுல்லி கம்மி நாட்களோட நம்ம ஸ்டேஜ் 3க்குள்ளே என்ட்ரு ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம்.
ஸோ ஆன் தட் நோட் கோவிட் பற்றி நிறையவே பேசியாச்சு. அடுத்தது பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி வெளிவந்திருக்கிறதா இன்றைக்கி கெனேடிய வளத்தில் நம்ம இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டவா சென்டர் இந்த ரைடிங்கோட எம்பி திருமதி கேத்ரின் மெக்கினா இவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் கனடா அண்ட் என்வாயர்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்களை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கார்பன் டேக்ஸ் பற்றி பேசி அதை உள்ளே கொண்டு வந்தவங்க இவங்க தான். அண்ட் கிளைமேட் சேஞ்சை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளைமேட் சேஞ்ச் பற்றியான நிறைய விஷயங்களை முன் கொண்டு வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் மூலமாக எடுத்து செல்வது இவங்க தான். ஸோ இவங்க இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்க போகிறதாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ரீஎலெக்ஷனுக்குள்ளே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் இது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். ஏன்னா அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் இந்த ஒரு மினிஸ்ட்ரியை யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ இதை தான் கெனடிய வளத்தில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம். Thanks to all of you for coming. When I got into politics, now 8 years ago, I made 2 simple promises to myself. Always fight for what I believe in, and leave when I had done what I got into politics to do. I hope when people look at the record I've built over the better part of a decade, that they'll see that I kept my first promise. Most important to me personally, I hope my kids feel that way. Well, I'm here this morning to keep the second one. Over the weekend, I informed the Prime Minister and the President of the Liberal Party that I won't be seeking re-election as a Member of Parliament for Ottawa Centre whenever the election happens. It was a difficult decision, but it's the right one for me and my family, and it's the right time to make it. Like many Canadians, living through COVID-19 over a very long year made me step back and reflect on what matters to me most. It's quite simple. 2 things: my kids and climate change. When I first asked the people of our community, our awesome community of Ottawa Centre, to support me, my kids were 4, 6, and 8. Now my youngest is 12. He's kind of really a teen. And my eldest is off to university in a year. I don't have many years left with them at home, and I want to spend more time with them. They're pretty awesome. And while thankfully we will get out of the pandemic, we still have the climate crisis to fight. This is a critical year for climate action in the most important decade that will decide whether we can save the only planet we have. I want to spend my working hours helping to make sure that we do. When I got into politics in 2013, I was tired of negative and divisive politics, and I wanted to do something meaningful to help solve real problems Canada faced and bring positive change. Within literally a few hours of becoming Canada's first Minister of Environment and Climate Change, I was leading a team working day and night to deliver the Paris Agreement. We then fought long and hard to protect it from Donald Trump. And we fought longer and harder to live up to our commitments right here in Canada. We delivered Canada's first meaningful climate plan and Canada's first price on pollution across the country. It is the law of the land now, backed up by the Supreme Court. 2/3 of the country voted for a candidate that supported it last election, and even former opponents have begun to accept it. For the many people who are understandably cynical about politics,
hope you take that as hard evidence of what's possible. Things can change. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. ஸோ அடுத்ததாக இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது? நிறையவே மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும், எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த வகையில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஸ்ரீலங்கன் மணிக்கும் கனடியன் டாலருக்கு நிறையவே ஹை ரேட்டாக இப்போ போயிட்டுருக்குது. அண்ட் ஸோ அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயந்தான் சொல்லணும். பார்க்கலாம் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்ட்டு. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 176 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ ஒன்டாரியோவோட ஸ்டேஜ் 2 ரீஓப்பனிங் பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். பட் நம்மளோட பக்கத்து மாநிலத்தில் அவங்க ஃபுல்லி ரீஓப்பன் ஆகிட்டாங்க. கியூபெக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க கலர் கோடிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்க க்ரீன், they've all become green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது they're fully reopen. நிறைய விஷயங்களில் ரீஓப்பன் தான், பட் இன்னுமே சில விஷயங்கள் அவங்க ரெஸ்ட்ரிக்டிவாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது டைனிங், இன்டோர் டைனிங் காரியமே ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஒரு டேபிளுக்கு நடுவுலையுமே டிஸ்டன்ஸ் இருக்கணும், அண்ட் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடுகளில் கூடுறது கூட அப் டு 3 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் கூடலாம். அண்ட் விச் இஸ் வெரி குட். அண்ட் வெளியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னுட்டுனா ஆல்மோஸ்ட் 25 பீப்புள் வரைக்குமே அவுட்டோரில் நீங்கள் ப்ரைவேட் ஏரியாஸில், அதாவது உங்கள் பேக்யார்டில் கூட நீங்கள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபியூனரல்ஸ், வெட்டிங்ஸ், இந்த பற்றியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே தவிர்த்திருக்காங்க. ஸோ ஃபியூனரல் மாதிரியான விஷயங்கள் மோர் தென் 200 பீப்புள் நீங்கள் மீட் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே சீட்டடாக இருக்கணும். அதே மாதிரி தான் வெட்டிங்ஸும் as far as எல்லோரும் சீட்டடாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அண்ட் டைனிங், ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ், டூரிசம் இதெல்லாமே பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கோம் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எவ்ரிடே நமக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நியூஸ் நாளைக்கு ரொம்பவே பழைய நியூஸ் ஆகிடுது, இன்னும் புது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இதெல்லாம் அப் டு டேட்டாக இருந்தால் தான் கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸும் மாற்றிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக குட் ஈவினிங் கனடாவோட ஆப் மூலமாகவே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபோன்ஸில். அஃப்கோர்ஸ் GEC தமிழ் இந்த ஆப்பை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அப் டு டேட்டாக இருக்கலாம். அகேன் GEC தமிழ் இந்த ஆப்பை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்கள் நியூஸ் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் தான் சொல்லணும். ஓகே,
ஸோ அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் சாங்கை தான் பார்க்க போகிறோம். ஃபாதர்ஸ் டே ஜூன் மந்த் கொண்டாடினது. இன்றைக்கும் நம்ம வந்து ஃபாதர்ஸ் டேக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டெடிகேஷன் சாங்கை தான் பார்க்க போகிறோம். வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் இவங்க ஒரு கெனேடியன் சிங்கர், நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு அழகான படைப்பு தான் இந்த பாடல். அகேன் ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு சமர்ப்பணம். பார்க்கலாம். கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள்.
வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. ஸோ பியூட்டிஃபுல்லான அந்த பாடல் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன் வோக்கலிஸ்ட் அண்ட் வயலனும் வாசிப்பாங்க. ரொம்பவே அழகான அந்த ப்ரொடக்ஷன் சாங் ஃபாதர்ஸ் டேக்காக சமர்ப்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்திகள். எப்பயுமே சம்மர்னாலே இதை பற்றி எல்லாருமே பேசுவோம், கேள்விப்படுவோம். ஸ்பீடிங் தான். ஸோ டொராண்டோவில் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீடிங் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தது. அந்த இன்ஸ்டலேஷனில் புது ரெக்கார்டுன்னு தான் சொல்லணும். ஏப்ரல் மாதம் மட்டுமே 22,000 டிக்கெட்ஸ் இந்த ஸ்பீடிங் கேமராஸ்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ரியலி ஹியூஜ் நம்பர் 22,000 அப்படின்றது. ஃபர்ஸ்ட் 3 months ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் 81,000 டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 22,000 கேசஸ் அப்படின்றது அகேன் சம்மர் மந்த்ஸில் எந்த மாதிரியான ஸ்பீடிங் எந்த மாதிரி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத்தனை 22,000 கேசஸில் ஆல்மோஸ்ட் 4,000 டிக்கெட்ஸ் எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டர்செக்ஷனில் தான் டான் மில்ஸ் அண்ட் ஷெப்பர்டில் வெஸ்ட் ஆஃப் டான் மில்ஸ் ரோட் இந்த ஏரியாவில் தான் அந்த 4,000 டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா ஹையஸ்ட் டிக்கெட் யாருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $718 வர்த்துள்ள அந்த டிக்கெட் வந்து ஒரு பர்சன் 50 ஸ்பீட் ஜோனில் 99 km/h ஓட்டியிருக்காரு. ஸோ அகென் நம்ம ஒரு ஃபைன் ஸ்பெசிஃபிக்ஸ் அந்த மாதிரி பார்க்குறத விட இது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். பெடெஸ்ட்ரியன்ஸாக இருக்கட்டும், சைக்கிளிஸ்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கார்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அண்ட் ரிப்பீட் அஃபெண்டர், அதாவது ஒரே பர்சன் திரும்பி டிக்கெட் வாங்குறது, அந்த ஸ்பெசிஃபிக்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஆள் 15 டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அகேன் இவங்க வந்து இதே ஏரியாவில் ஷெப்பர்ட் அண்ட் டான் மில்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து அப் டு யங் வரைக்கும் ஆன் ஷெப்பர்ட் இந்த ஏரியாவில் மட்டுமே 15 டிக்கெட் வாங்கியிருக்காங்க அந்த சிங்கிள் டிரைவர். அகேன் ரொம்பவே பயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான ஸ்பீடர்ஸ் பற்றி. காரில் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டினாலும் வரக்கூடிய மற்ற டிரைவர்ஸுமே கேரோடு தான் ஓட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி தான் இது முன் வைக்குது. அகேன் ஸோ ஆன் ரோட் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்பீடாக ஓட்டுறது வந்து இட்ஸ் நாட் சேஃப், உங்களுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் இல்லை. ஸோ அகேன் இந்த ஒரு நியூஸ் அகேன் அது வந்து ஃபினான்ஷியலி ஆல்சோ ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும். அகேன் $718 டிக்கெட்லாம் வந்து ரொம்ப பெரிய பணம் தான் சொல்லணும். ஸோ அகேன் பி கேர்ஃபுல். சம்மரில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்பீடாக போகாமல் ஸ்பீட் ஜோன்ஸ்குள்ளே வண்டி ஓட்டுறது பார்த்து ஓட்டுக்குங்க. ஸோ அந்த ஒரு நியூஸையும் பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தா இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயம், கண்டிப்பாக ஹாக்கி ரொம்ப ரசித்து பார்க்குறவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு என்ன மாதிரியான ஹாக்கி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டான்லி கப் ரொம்ப மும்மரமாக நடந்துகிட்ருக்கு. ஃபைனல்ஸ் மான்ட்ரியல் அண்ட் டேம்பா பே லைட்னிங்கோட 7 கேம் சீரீஸில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கேம். அண்ட் இப்போது செகண்ட் குவார்ட்டர் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இப்போதைய ஸ்கோர் மான்ட்ரியல் 0 அண்ட் டேம்பா பே லைட்னிங் 2. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மான்ட்ரியல் எந்த மாதிரியான கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஃபைனல்ஸில் மான்ட்ரியல் டீம் பங்கு பெறுறதுனால ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டம் தான் சொல்லணும் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ வெயிட் பண்ணி 7 கேம்ஸோட எண்டில் யார் கையில் அந்த ஸ்டான்லி கப் போய் சேருதுன்றதை பார்ப்போம். ஆன் தட் நோட் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். வெதரையும் ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதையும் கேட்டிருப்பீங்க, வெஸ்டர்ன் கனடா ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ஹீட் வார்னிங்கில் இருக்கிறாங்க. நேற்று மட்டுமே பிசியில் 46.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்து என்றைக்குமே இல்லாத இதுதான் ஹையஸ்ட் கெனடியன் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு கொஞ்சம் பயமான விஷயந்தான். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து வைல்ட் ஃபயர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சர்ஸில்.
ஸோ பயங்கரமான ஹீட் வார்னிங் வெஸ்டர்ன் கெனேடியன் கண்ட்ரீஸில் ஆல்பர்ட்டாவில் நாளைக்கு கூட 36 டிகிரிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆன் தட் நோட் டொராண்டோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டில் கூட 29 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அகேன். ஸோ குளோபலி ஸ்பீக்கிங் பயங்கரமான ஒரு ஹீட் வேவில் தான் இருக்கிறோம். ஸோ நாளைக்கு எந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட் எல்லா சிட்டிஸ்லையும் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதி குறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதி குறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதி குறைந்த வெப்பநிலை 22°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அதோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 36°C, அதி குறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அதோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதி குறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ கோவிட் பற்றி பேசியாச்சு, நிறைய முக்கியமான செய்திகள் பேசியாச்சு. இருந்தாலும் அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் விரிவான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வதிவிட பாடசாலைகளில் தொடர்ந்து கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கனடா தினத்தை ரத்து செய்வதற்கான அழைப்புகள் அதிகரித்து வருகின்றன. கனடாவின் வதிவிட பாடசாலைகளில் 1000 கல்லறைகள் வரை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த ஆண்டு கனடா தின கொண்டாட்டங்களை ரத்து செய்ய நாடு முழுவதும் அழைப்புகள் அதிகரித்து வருகின்றன. கேன்சல் கனடா டே என்ற கோஷத்தின் கீழ் முதல் குடியினருக்கு ஆதரவான பல பேரணிகள் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, ஒன்டாரியோ, மனிடோபா ஆகிய மாகாணங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் பல நகரங்களும் கனடா தின கொண்டாட்டங்களை தள்ளி வைக்கின்றன. இந்த ஆண்டு நிகழ்ச்சிகளை ரத்து செய்த முதல் நகரமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் விக்டோரியா நகரம் அமைந்திருந்தது. கோவிட் காலத்தில் ஒரு நாளுக்கான அதிகூடிய தடுப்பூசிகள் நேற்று டொரண்டோவில் செலுத்தப்பட்டன. ஸ்கொஷியா பேங்க் அரங்கில் நேற்று நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் 97 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. இந்த தடுப்பூசி முகாமுக்கான இலக்காக 25,000 தடுப்பூசி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக அளவில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு புதிய சாதனை பதிவாகியுள்ளது.
கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு தடுப்பூசி முகாமில் 17,003 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டமை ஒரு நாளுக்கான சாதனையாக இருந்தது. நேற்று பிற்பகல் 4:58க்கு டொரண்டோவில் 17,004வது தடுப்பூசி செலுத்தி வட அமெரிக்க சாதனை முறியடிக்கப்பட்டது. இன்று கனடாவில் மொத்தம் 500க்கும் குறைவான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று 439 தொற்றுகளை நாடளாவிய ரீதியில் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். ஒன்டாரியோவில் மாத்திரம் இன்று 200க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகின. ஒன்டாரியோவில் 210 தொற்றுகளும் 3 மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டன. கடந்த செப்டம்பர் மாத நடுப்பகுதியின் பின்னர் இன்று மிக குறைந்த எண்ணிக்கையில் தொற்றுகளை ஒன்டாரியோ பதிவு செய்திருந்தது. கியூபெக்கில் 76 தொற்றுகள் பதிவான போதிலும் மரணங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. சிரியாவில் ISIS தடுப்பு முகாமில் இருந்து கனடா பெண் ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வடகிழக்கு சிரியாவில் உள்ள ISIS தடுப்பு முகாமில் இருந்து கனேடிய பெண் ஒருவர் விடுவிக்கப்பட்டதை கனேடிய வெளிவிகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னாள் அமெரிக்க தூதரின் உதவியுடன் இந்த பெண் சிரிய ஆல்ரோச் ISIS தடுப்பு முகாமில் இருந்து வெளியேறி இப்போது ஈராக்கின் எர்பில் என்ற இடத்தில் உள்ளார். பெயர் வெளியிடப்படாத இந்த தாய் எட்மண்டனை சேர்ந்தவர் என்றும் 2014ஆம் ஆண்டு இவர் கனடாவை விட்டு வெளியேறியதாகவும் கருதப்படுகிறது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் அவரது 4 வயது மகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஒட்டோவா சென்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேத்ரின் மெக்கென்னா அடுத்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். தனது 3 குழந்தைகளுடனும் அதிக நேரம் செலவழிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடவும் விரும்புவதாக இன்றைய தனது அறிவித்தலில் அவர் கூறியிருக்கின்றார். மெக்கென்னா 2015ஆம் ஆண்டு முதல் ஒட்டோவா சென்டர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தனது காலம் முழுவதும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையில் அவர் அங்கம் வகித்துள்ளார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இந்த வாரம் குட் ஈவினிங் கனடாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை நாங்கள் மீட் பண்ணுறோம் தான் சொல்லணும். ஜூலை 1ஆம் தேதி போன வருஷம் 2020 ஜூலை 1ஆம் தேதி தான் நாங்கள் குட் ஈவினிங் கனடாவை தொடங்கினோம். ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமையோட எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை நாங்கள் கொண்டாடுறோம். ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களோட ஒருத்தரோட ஆதரவால் தான் இந்த ஒரு மைல்ஸ்டோனை நாங்கள் மீட் பண்ண முடியுது. ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமை ஷோ உண்டு அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஸ்பெஷல்னால் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ஆனால் எங்களோட கடமையிலேருந்து நாங்கள் தவற மாட்டோம். அன்றைக்கும் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்போம். ஸோ இந்த வாரம் அஃப்கோர்ஸ் கனடா டே. ஸோ அந்த வகையில் வியாழக்கிழமை வரைக்கும் எங்களோட ஷோவை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைய ஷோ இதோட நிறைவேக்கு வருகிறது. மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை நோக்கி பயணிக்க போகிறோம் இந்த வாரம். ஸோ அகேன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நாங்கள் இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய மைல்ஸ்டோனை சீக்கிரமே மீட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆன் தட் நோட் அகேன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்க வருகிறது. மீண்டும் நாளை நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.